இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கும் நிறைந்த ஒரு ஒளியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இந்த காலவெளியிலும் கூட பிப்ரவரி மாதத்துடைய முதல் தேதியிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே இந்த பிப்ரவரி வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துகிறேன். இந்த நாளில் கூட கர்த்தருடைய வியாதியிலிருந்து நாம் சில விஷயம் தியானிக்க போகிறோம். ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேதவசனம் சங்கீத புத்தகம் 40 அதிகாரம் 2ஆம் வசனத்தை மையமாக வச்சு நம்ம செய்யப்படுறோம், தியானிக்க போகிறோம். வாசிக்கிறேன். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி. இந்த வசனத்தை மையம் வச்சு தான் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த பிப்ரவரி மாதத்தில் முதல் தேதியில காணப்போகிறோம், தியானிக்க போகிறோம். இன்னைக்கு செய்தியுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால் தூக்கி எடுக்கிற கர்த்தர் என்கிற தலைப்பில் நாம் பார்க்க போகிறோம். தூக்கி எடுக்கிற கர்த்தர் என்று தலைப்பில் பார்க்க போகிறோம். பொதுவாக தூக்கி எடுத்தல்னா என்னன்னா மீட்டு கொள்ளுதல் அல்லது தாங்கி பிடித்தல் சொல்லி சொல்லலாம். இந்த பூமியில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கலாம். ஒரு குழந்தை விளையாடி கொண்டிருக்கும் பொழுது அதை தெரிஞ்சோ தெரியாமலோ கீழே விழுந்து விட்டதுன்னு சொன்னால் அதை தூக்கி நிறுத்துவதற்கு பெற்றோர்கள் நிச்சயங்க உதவி செய்வாங்க. அல்லது ஒரு பயிற்சி நடக்கும் பொழுது ஒரு விளையாட்டு காரியங்கள் நடக்கும்போது ஒருத்தங்க ஸ்லிப்பாக விழுந்துட்டாங்கன்னா அவளை தூக்கி எடுத்து உற்சாகப்படுத்துவதற்கு அந்த உடற்கல்வி ஆசிரியர்கள் என்ன செய்வாங்க, உதவி செய்வாங்க. அடுத்து பிஸ்னஸ் பக்கம் போகும்போது அதில் கொஞ்சம் சர்க்கிள் இல்லை நஷ்டம் வந்துட்டுன்னா தட்டி கொடுத்து கவலைப்படாதப்பா அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களை தேற்றி ஆற்றுவதற்கு தூக்கி விடுவதற்கு சில முதலாளிகள் இருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஒரு பரீட்சை எழுதக்கூடிய மாணவன் ஃபெயில் ஆகிட்டான் அப்படின்னா, படிப்பில் கவனம் குறைவாக இருக்குது, சோர்ந்து போயிட்டான் அப்படின்னா ஆசிரியர் என்ன செய்வாங்க, கவலைப்படாப்பா அடுத்த முறை நல்லா படிக்கலாம் அப்படின்னு அவனை என்ன செய்வாங்க, தூக்கி நிறுத்துவாங்க. வார்த்தையினால் ஆறுதல்னால் என்ன செய்வாங்க, தூக்கி நிறுத்துவாங்க. இது போன்ற விதத்தில் பல விதத்தில் என்ன செய்வாங்க, நிறுத்துவாங்க. இன்னும் சொல்லப்போனால் சிலவங்க கஷ்டப்பட்டு இருப்பாங்க, வாழ்க்கையில் முன்னேற ஆசைப்படுவாங்க, வழி தெரியாமல் இருப்பாங்க. சிலவங்க இறக்கப்பட்டு என்ன செய்வாங்க, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி அவங்கள என்ன செய்வாங்க, தூக்கி நிறுத்தி பெரிய ஆளாக்கி விட்டுருவாங்க. இது போன்ற பல விதங்களில் தூக்கி எடுத்தல்ங்கிற விஷயம் முக்கியமானதாக இடம்பெறுகிறது. அப்போ உலக பிரகாரமான ஒரு காரியங்களே மற்ற ஜனங்கள் தங்களுக்கு தெரிந்தவங்களை தூக்கி எடுப்பது உண்மையானால் வானத்தையும் பூமி படைத்த தேவன் அவருடைய பிள்ளைகளாகி ஒவ்வொருவரையும் தூக்கி நிறுத்துவது அதிக நிச்சயமான காரியமாக இருக்கிறது. அது என்னங்கிறது தான் இன்றைக்கி நம்ம தூக்கி எடுக்கும் கருத்துங்கிற தலைப்பில் சங்கீதம் 40 நம்ம 2 பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் அநேக இடங்களில் அநேக நேரங்களில் அநேக சூழ்நிலைகளில் மனுஷனும் குழியில் விழுந்துக்கூடிய சூழ்நிலை விழுந்துருக்கோம். சிக்க வைக்கக்கூடிய சேற்றில் புரண்டு போய் விடுகிறோம். பாருங்கள், பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றில் விழுந்து என்னை தூக்கி எடுத்து. பாருங்கள், பயங்கரமான குழி அப்படின்னா அடித்தளமே இல்லாத குழி, ஆழமான குழி, இருள் நிறைந்த குழி. குழினால போய்கிட்டே இருக்கும், எங்கே போகிறேன்னே தெரியாது, எங்கே மூட்டுதுன்னே தெரியாது, என்ன செய்ய போகிறேன்னே தெரியாத சூழ்நிலை தான் குழி. அடுத்து உளையான சேற்றில் இருந்துன்னா என்ன அர்த்தம், அங்கேயும் நகர முடியாதபடிக்கு சிக்கலில் மாட்டி ஆளை சாவடிக்கிற ஒரு அனுபவம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சேற்றிலிருந்து குழியிலிருந்து தூக்கி எடுத்து அப்படின்னு வேதத்தில் தாவீது சொல்கிறார். அப்போ இந்த வாழ்க்கையில் நம்ம ஊழியமாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம், உறவுமுறை அடிப்படையில் கூட இருக்கலாம். பயங்கரமான இடத்துல சொல்ல முடியாத சூழலில் ஒரு சிக்கலை மாட்டி கூட இருக்கலாம், ஒரு குழியில் போகிற அனுபவம் போல இருக்கலாம், யாருமே எனக்கு இல்லையே உதவி செய்ய முன்வரவில்லைன்னு சொல்லி உடைந்து போயிருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு குழியின் அனுபவத்தில் ஒரு சேற்றில் சிக்கப்பட்ட அனுபவம் நம்ம எல்லாரும் இருந்தால் கூட தூக்கி நிறுத்துவதற்கு கர்த்தர் இருக்கிறாங்கிறத மறந்து போய்விடக்கூடாது. எப்படி உலகத்தில் அநேகர் மக்களை பல விதங்களை தூக்கி எடுத்து நிறுத்த முன் வராங்களோ, படைத்தவர் செய்வார் தன் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இக்கட்டான சூழ்நிலையிலும் குழுவிலும் உளையான சேற்றிலும் இருந்து தூக்கி நிறுத்த வல்லவராக இருக்கிறார். இதுக்கு ஆதரமாக தாவீது ராஜாவை பார்க்கலாம். அவர் வாழ்க்கையில் பயங்கரமான குழிக்குள்ளே போகிற அனுபவம் இருந்தது, மூடி போகக்கூடிய சூழல் இருந்தது, சிக்கலான சூழல் இருந்தது. ஆனாலும் தூக்கி எடுப்பவர் மனிதன் அல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துங்கிறத புரிந்திருந்தார். புரிந்திருந்தது மாத்திரமில்லை, அதை அறிக்கையிட்டு ஜனங்களுக்கு சொல்கிறார். எனவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்களும், ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும், வாலிப சகோதரிகளும் தெரிந்து கொள்ள ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், நான் குழியில் விழுந்துட்டேன், என் வாழ்க்கை குழியில் போச்சு, நான் சேற்றில் சிக்கனமாக சிக்கிட்டேன், உயிர் வாழவே முடியல, என்ன செய்ய தெரியலன்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கலாம். இன்னைக்கு தேவன் சொல்கிறார், இந்த பிப்ரவரி மாதத்தில் உளையான சேற்றிலிருந்தும் படுமையான மோசமான குழியிலிருந்தும் உங்களை தூக்கி நிறுத்த தேவன் வல்லவராக இருக்கிறார். அவர் தூக்கி எடுக்கிற கர்த்தராக இருந்தார். தாவீதின் வாழ்க்கையில் எத்தனையோ போர்கள்,
எத்தனையோ பாடுகள், எத்தனையோ சூழல் வந்த போதிலும் அவரை தூக்கி நிறுத்த தேவன் வல்லவராக இருந்தாரே, அப்படிப்பட்ட தேவன் இன்றைக்கு உங்களையும் தொழிலில், ஊழியத்தில், படிப்பில் எல்லா வகையிலும் தூக்கி நிறுத்த வல்லவராக இருக்கிறார். ஆகவே இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவரும் கர்த்தர் தூக்கி இருப்பார் என்பதை புரிந்து கொண்டு, உணர்ந்து கொண்டு, தொடர்ந்து அவர் இருக்க பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவரையும் எங்கும் நிறைந்தவர் ஊழியம் வாழ்த்துகிறது. ஆமென்.